ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு 300 லிட்டர் டீப் ஃப்ரீசர். இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ், அமூல் கம்பெனி அவங்க. இது ப்ராப்ளம் என்னென்னா, இன்னர் காயில் வந்து லீக்கேஜ், அதுவும் இல்லாமல் கம்ப்ரஸர் வந்து போயிடுச்சு. இதில் வந்து 415 கம்ப்ரஸர் இருந்தது கேசிஎனில். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சைஸு கம்ப்ரஸர், அதாவது ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜுக்கு வர்ற சைஸ் கம்ப்ரஸர் வந்து இதுக்கு நம்ம செட் பண்ணுறோம். உள்ளே வந்து ஒரு 4 வருஷம் வந்து பைப்பு வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோம். நமக்கு வந்து ஆர்டர் வந்து ஜஸ்ட் இந்த பாக்ஸை வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸு, பால் பேக்கெட்டு அந்த மாதிரி வந்து ஒரு +10 இல்லைன்னா +5 டிகிரி ரூம் அந்த ரேஞ்சுக்கு வந்து டெம்பரேச்சர் வேணுன்ற மாதிரி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 4 வருஷம் பைப்பு வந்து 1/4 பைப்பு, ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 இன்ச்சு கேப்புக்கு வந்து ஒரு பைப்பு வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணுறோம், ஒரு ரோ. இதுக்கு நம்ம ஃபிட் பண்ணுற கிளாம்ப் வந்து ஹார்ட்வேர் ஷாப்பில் கிடைக்கும். அதாவது இப்போ நம்ம இதில் வந்து 2 டைப் கிளாம்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து புதுசாக வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற கிளாம்ப் வந்து இந்த கிச்சன் ரேக் செட் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல யூஸ் பண்ணுற கிளாம்ப் அது. அப்படி நம்ம சொல்லி கேட்டோம்னா கொடுப்பாங்க. ஒருவேளை இதில் இருக்கிற கம்ப்ரஸர் நல்லா இருக்குது, நமக்கு வந்து கொஞ்சம் நிறையா கூலிங் வேணும்னா கூட நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கூட பைப் சுற்றிருக்கலாம். ஆனால் நமக்கு இதில் இருக்கிற கம்ப்ரஸரும் போயிட்டுருக்கு, நமக்கு ஜஸ்ட் பாக்ஸ் மட்டும் நல்லா தெளிவாக புதுசு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா அந்த 4 பைப்பு நம்ம ஃபிட் பண்ணுறோம். அந்த பைப்புக்கு ஏற்ற லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கம்ப்ரஸர் ரேஞ்சு கூட நம்ம வந்து கம்மியாக வைக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 லிட்டரு சாதாரண நம்ம ரெஃப்ரிஜிரேட்டருக்கு யூஸ் பண்ணுற கம்ப்ரஸர், டபுள் டோர் ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணுற கம்ப்ரஸர் நம்ம அதுக்கு வந்து செட் பண்ணுறோம்.
பைப்பு வந்து நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நம்ம இந்த பைப்புக்கும் அந்த ஷீட் பாடிக்கும் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு பாண்டிங் இருக்குன்றதுக்காக மெட்டல் பேஸ்ட் அப்ளை பண்ணுறோம். இதில் வந்து 2 கலர் கிடைக்கும் நமக்கு மார்க்கெட்டில். க்ரீன் கலரு, ஒயிட் கலரு. நமக்கு எது கிடைச்சாலும் ஓகே. ஒயிட்டுன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பாக்ஸுக்கு அப்படியே வந்து கரெக்டாக வந்து அதோட செட் ஆகிடும். நமக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா அந்த க்ரீன் கலராக தெரியாது. இது நல்லாயிருக்கும் இது. அதாவது நிறையா நம்ம அப் பண்ணுவோம் அப்படின்னலாம் இல்லை. ஜஸ்ட் அந்த பைப்பு நமக்கு வந்து ஷேக் இல்லாமல், நடுவில் கேப்பே இல்லாமல் நல்லா வந்து ஃபிட்டாக இருந்ததுனா தான் இந்த பைப்பில் நமக்கு வந்து ஐஸ் கட்டுறப்போ அந்த பைப்பு கூட சேர்ந்து அந்த மெட்டல் பேஸ்ட்டும் நல்லா கல் மாதிரி வந்து ரெண்டும் சேர்த்து நல்லா ஒட்டி விட்டுரும். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே அந்த ஐஸ் லேயர் மாதிரி அப்படியே அந்த பாடிக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம ஒரு வேளை அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த பைப்பு மட்டும் ரவுண்டாக ஐஸ் கட்டியிருக்கும். நமக்கு கூலிங் வந்து கம்மியாக கிடைக்கும். இது வந்து நம்ம 172 இந்த கம்ப்ரஸரு. இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, சாம்சங் ஃப்ரிட்ஜுக்கு வரும். அந்த கம்ப்ரஸர் நம்ம இதுக்கு செட் பண்ணுறோம். கண்டென்சர் வந்து பிளாக் பண்ணியிருந்ததுனால நமக்கு வந்து அதாவது ஃபில்டர் எல்லாம் இருந்தது. உள்ளே வந்து ஜஸ்ட்டு ஆயில் வேணால் இருந்திருக்கலாம். அது ஒரு வேளை கட்டி இருக்கலாம், இல்லை எப்படி இருக்கலாம். அதை வந்து நம்ம கண்டென்சர் லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு கம்ப்ரஸர் ரன்னிங்கில் விட்டு நம்ம வந்து ப்ரெஷ் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீட்டாக வந்து ஃப்ரீ ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெய்னர் வந்து நம்ம புதுசு போடுறோம். கேப்லர் வந்து இதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 ஃபீட்டு இல்லைன்னா 10 ஃபீட் போடலாம். நம்ம வந்து 9 ஃபீட் போடுறோம். 0.36 சைஸு கேப்லர் நம்ம இதுக்கு போடுறது. ஒரு வேளை 4 போடுறதா இருந்தாலும் போடலாம். 0.36 சரியாக போயிடும்.
கிட்டத்தட்ட வெல்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த மேலே வந்து நம்ம பைப் ஃபிட் பண்ணுறப்போ நம்ம அந்த மேலே கிளாஸ் எல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ வந்து நம்ம அந்த கிளாஸ் எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. வேக்யூம் வச்சுட்டு கேஸ் சார்ஜிங் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து அந்த 4 ரோ பைப்பும் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து ஐஸ் கட்டியிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம வந்து இது ஒரு 1 ஹவர் வந்து கண்டினியூ ரன்னிங்கில் விட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து ரிட்டன் ஐஸ் வர அளவுக்கு நமக்கு வந்து எக்ஸலண்ட்டாக வந்து பாக்ஸ்குள்ளே ஐஸ் கட்டியிருக்கு. இந்த மாதிரி ஐஸ் கட்டினா தான் நமக்கு வந்து உள்ளே வந்து பர்ஃபெக்டாக வந்து கூலிங் வரும். அதாவது நம்ம ரெடி பண்ணது வந்து 0 to 5 டிகிரி அந்த ரேஞ்ச் வந்து உள்ளே வரும். மைனஸ்க்கெல்லாம் போகாது. பக்காவாக நமக்கு வந்து ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் டைப்பு ரெடி ஆகிருக்கு பாக்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.